ஒவ்வொரு டைமும் ஆலு பரோட்டா ஸ்டஃப் பண்ணி செய்யும்போது கஷ்டமாகவும் இருக்குது, ஷேப்லெஸ்ஸாகவும் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த கவலையே வேண்டாம். நான் சொல்கிற சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப்பில் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு கிரேட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பேசிக் வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜீரகத்தூள், பட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தவா காஞ்ச உடனே கரண்டியில் ஒரு கரண்டியை எடுத்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.